ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டைல் மட்டன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 பச்சை மிளகாய், 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் நான் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 4 to 5 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். நான் இது எல்லாத்தையும் ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். கடைசியாக கொஞ்சமாக 1/4 கப் அளவு தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். எதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். இது கூட நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன், 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டனை நம்ம இந்த மாதிரி குழம்பு கூட எல்லாத்தையும் நல்லா கிரேவியாக மிக்ஸ் பண்ண பிறகு குக்கரில் மாற்றி நான் வேக வைக்க போகிறேன். மட்டனை தனியாக வேக வச்சும் இந்த கிரேவி கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குழம்பு மாதிரி செய்யலாம். பட் நான் இன்னைக்கு இது எல்லாத்தையுமே மொத்தமாக குக்கரில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி 6 to 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகியிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹோம் ஸ்டைல், ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக இது செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இளவேனில் காலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.